சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கியதும் அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்கல்ல காவல்துறை ஆய்வாளர் ராஜி, அவர் கைது செய்யப்பட்டார். இப்போ சென்னை மாநகர காவல்துறை இதை விசாரித்திருந்தால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? நீதிமன்றம் மேற்பார்வை செய்யவில்லை என்றால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? அந்த ஆய்வாளர் தானே இதில் முதல் குற்றவாளி. ஆனால் அந்த ஆய்வாளரை காப்பாற்ற சென்னை மாநகர காவல்துறை எந்த தவறுமே செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது சென்னை காவல்துறை. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடந்திருக்கிறது. இது பொதுவெளிக்கு வந்து விட்டது, செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் முழுக்க இது விவாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையோட மோசமான பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லையே என்ற புகார்களும் விமர்சனங்களும் எழும்போது தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதானே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகு.